தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். கடந்த 2016ல இந்தியால மட்டும் 140 மில்லியனுக்கு மேல ஸ்மார்ட் போன் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவோட மொபைல் சேல்ஸ் அதிகமாயிட்டே வருது. இந்த 2017ல ஸ்மார்ட் போன் சேல்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல 15% கடந்த 2016ஐ விட அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆப்டிக்கல் ஃபைபர் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் 2018ல கொண்டு வர போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு பாரத் நெட்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ரூபாய் 10,000 கோடி செலவுலையும் 1,55,000 கிலோமீட்டர் பரப்பளவுலையும் ஆப்டிக்கல் ஃபைபர் இந்தியாவில் போட போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பாரத் நெட் ப்ராஜெக்ட் 2017ல இருந்து 2018 வரைக்கும் இந்தியா ஃபுல்லா நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்துருக்கு. இப்போ இன்டெக்ஸ் நிறுவனமும் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் உங்க பேங்க்ல இருக்கும் அமௌண்ட்டை இதுல ஆட் பண்ணி மொபைல் ரீசார்ஜ், மணி டிரான்ஸ்பர், ஆன்லைன் ஷாப்பிங், ரயில்வே, டிராவல் போன்ற பல விஷயத்துக்கு இந்த இன்டெக்ஸ் மொபைல் பேங்கிங் ஆப் மூலியமா யூஸ் பண்ணலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. BSNL நிறுவனம் ஜியோக்கு போட்டியா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் டாரிஃப் கொண்டு வந்திருக்காங்க. STV 26ன்னு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான்ல அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் லோக்கல் மற்றும் STD எந்த நெட்வொர்க் வேணா பேசிக்கலாம். ஆனால் STV 26 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 26 மணி நேரம் வரைக்கும் தான் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க. அதாவது 26 ரூபாய்க்கு 26 மணி நேரம் வேலிடிட்டி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்களுக்கு. Facebook நிறுவனம் ஆப்பிள் உட்பட அனைத்து டிவி செட்டப் பாக்ஸ்க்கும் Facebook ஆப் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. டிவி செட்டப் பாக்ஸ்க்கு Facebook ஆப் கொண்டு வந்தா நீங்க டிவிலேயே Facebook வீடியோஸ் மற்றும் Facebook லைவ் போன்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி டிவி செட்டப் பாக்ஸ்ல Facebook ஆப் கொண்டு வரனால Facebook வீடியோஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரலாம்னு, இதனால Facebook ரெவன்யூ அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலிம்பிக் 2020ல ஜப்பான்ல நடக்க போகுது. இதை தொடர்ந்து டோக்கியோ ஒலிம்பிக் ஆர்கனைசேஷன் 2020க்கு ஒலிம்பிக் மெடல் தயாரிக்க ஜப்பான்ல இருக்கும் மக்கள் அவங்களோட யூஸ் பண்ணாத பழைய மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டமை டொனேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி 5,000 மெடல்ஸ் ஒலிம்பிக் 2020க்காக தயாரிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2016ஆம் வருடம் பூமியோட வெப்பம் அதிகமா இருந்திருக்கு. அதை தொடர்ந்து சிட்டி ஆஃப் பாரிஸ் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும் விதமா 2000ஆம் வருடத்துக்கு கீழே தயாரிச்ச எல்லா டீசல் வாகனங்களையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2000ஆம் வருடத்துக்கு கீழே இருக்கும் டீசல் வாகனங்கள்ல அதிக புகை வெளிவிடுதுன்னு, இப்படி 2000ஆம் வருடத்துக்கு கீழே இருக்கும் டீசல் வாகனங்களை பேன் பண்றனால சிட்டில ஏர் பொல்யூஷனை தடுக்கலாம்னு சிட்டி ஆஃப் பாரிஸ் சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெஷினோட ஸ்பெஷல் என்னன்னா, கோமால இருக்கவங்களோட மூளையின் ரத்தத்தின் ஆக்சிஜன் அளவை கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோமால இருக்கவங்கள்ட்ட ஏதாவது கேட்டா அவங்களோட மூளையின் ரத்தத்தின் அசைவை வச்சே அவங்க என்ன நினைக்கிறாங்க எஸ் ஆர் நோ இந்த மெஷின் மூலியமா காட்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால கோமால இருக்கவங்கள்ட்ட என்ன வேணும், வேணாம், பசிக்குதா இல்லையா போன்ற எல்லாத்தையும் இந்த மெஷின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரெஞ்ச் டிசைனர் UNO, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஆர்லாண்ட்ஸ், இந்த நிறுவனம் ஃபியூச்சர் ஸ்மார்ட் போன் ஹாலோகிராம்ல இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க.
இந்த ஸ்மார்ட் போனை ALOன்னு அழைக்கப்படும். நீங்க இந்த ஸ்மார்ட் போனை உங்க கையில வச்சுட்டு உங்க வாய்ஸ் மூலியமா வீடியோ, மெசேஜ் போன்ற எல்லாத்தையும் ஹாலோகிராம் மூலியமா பார்க்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ஸ்மார்ட் போன் ஹாலோகிராம்ல வரப்போறதா சொல்லப்பட்டிருக்கு. டிஜிட்டல் லைட் இந்த டெக்னாலஜி இனிமே கண்டுபிடிக்கும் கார்ல பொருத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி காரோட ஹெட்லைட்ல ஆட் பண்ண போறதாவும், இந்த ஹெட்லைட் ஆன் ஆயிட்டா நம்ம ரோட்ல போகும்போது இதுல இருந்து அல்ட்ரா டைனி மைக்ரான்ஸ் இந்த லைட் ரேஸ் வழியா ஒரு LED டிஸ்பிளே மாதிரி ரோட்ல டிரைவருக்கு வார்னிங் மெசேஜ் காட்டும். எவ்வளவு தூரம் போகணும், ஸ்பீடு பிரேக்கர், மக்கள் நடக்கும் பாதை போன்ற எல்லாத்தையும் இந்த லைட் ரேஸ் வழியா ரோட்ல காட்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி மெயினா நைட்ல கார் ஓட்டும் டிரைவரை அலர்ட்டா வச்சுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் புரோட்டோடைப் வீடியோ சிஸ்டம் 1920ஆம் ஆண்டு ஜான் லாகிபேர்டால் உருவாக்கப்பட்டது. இந்த டெலிவிஷன் 1925ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கும் செல்பிரிட்ஜ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொதுமக்களுக்கு முதல் மோஷன் பிக்சர்ஸ் காட்டப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.